கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் யேசபேல். இளவரசியாக சீதோனிலும், அரசியாக இஸ்ராயேலின் தலைநகர் சமாரியாவிலும் கோலோச்சிய பெண் இந்த யேசபேல். கணவர் ஆகாபின் மரணம், மூத்த மகன் அகசியாவின் மரணம், இவை எதுவும் இந்த யேசபேலை அசைக்கவில்லை. பாகாலை வழிபடுகிறவராகவும், பாகால் வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராகவும் இருந்தவர் இந்த யேசபேல். அது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவர் இறந்த பின்னரும் தன்னை அலங்கரித்து கொண்டு மிக மிக அகங்காரத்தோடு வாழ்ந்த பெண் இந்த யேசபேல். யெகூ இவரது மகன் யோராமை கொன்று அரண்மனைக்குள் வந்தபோது இவர் யெகூவை வரவேற்ற விதம் எப்படி தெரியுமா? தன்னுடைய ஆண்டவனை கொண்ட சிம்ரி, நாம் ஏற்கனவே பார்த்தோமே, 2ஆம் சிம்ரி, அந்த சிம்ரியின் நிகழ்வை சொல்லி அவன் வாழ்ந்தானா என்று கேட்டார். தன்னுடைய அரசனை கொன்ற சிம்ரி கொல்லப்பட்டான், தற்கொலை செய்து கொண்டான். நீ யோராமை கொன்று வருகிறாய், உனக்கும் அதுதான் முடிவு என்பது போல் இவள் பேசினாள். யெகூ சத்தமிட்டார், மேலே யார் இருக்கிறது? கர்த்தருக்காக நிற்பது யார் என. சிலர் எட்டி பார்த்தார்கள். யேசபேலை மேலிருந்து கீழே தள்ளச் சொன்னார். தள்ளினார்கள். கீழே விழுந்த யேசபேலின் மேல் தன்னுடைய ரதத்தை ஏற்றி இறக்கினார். குதிரை மிதித்து ரதம் ஏறி இறங்கியது. உள்ளே போனார், விருந்துண்டார். சாப்பிட்டு முடித்த பின் அவளை அடக்கம் செய்யுங்கள், அவள் இளவரசி, அரசி என்றார் யெகூ. அரசரின் உத்தரவை நிறைவேற்ற யேசபேலின் உடலை அடக்கம் செய்ய வந்து பார்த்தபோது அங்கே சில துண்டுகள் மட்டுமே சிதறி கிடந்தது. பெரும்பாலான அவளது உடலின் பாகங்களை நாய்கள், தெரு நாய்கள் தின்றிருந்தது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வசனங்களில் இந்த நிகழ்வுகளை நாம் படிக்கிறோம். யேசபேலின் வாழ்க்கை மிக உயர்வானது. அவள் இளவரசியாக பிறந்து மிக வசதியாக வாழ்ந்தவர். திருமணமானதும் மிக வசதியான ஒரு குடும்பம், அரச குடும்பம், அரசியாக வாழ்ந்தவர். சமாரியாவிலும் இஸ்ரேலிலும் அவர்களுக்கு அரண்மனை இருந்தது, நல்ல வருமானம் இருந்தது, வசதி இருந்தது. எனவே பணச்செழிப்பிலேயே இந்த யேசபேல் வாழ்ந்தாள். பாகாலே தனக்கு ஆதரவாய் இருக்கிறது, பாதுகாப்பாய் இருக்கிறது, உதவி செய்கிறது என இந்த யேசபேல் எண்ணிக்கொண்டாள். ஆனால் அவருடைய மரணம் மிக மிக பரிதாபமானது. ஒரு இளவரசிக்கு, ஒரு அரசிக்கு இப்படி ஒரு மரணம் என்பது நிச்சயம் ஏற்புடையது அல்ல. ஆனால் நாபோத்துக்கு அவள் செய்த மிக கொடுமையான செயலுக்கு பிரதிபலனாக அவளுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒரு தண்டனையை கர்த்தர் அறிவித்தார், செயல்படுத்தினார் அரசர் யெகூ. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் செய்வதற்குரிய பின் விளைவு என்னவாயிருக்கும் என நாம் யோசிப்பதே இல்லை. இன்றைய தலைமுறையினர், குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் என்கிற மக்கள், இன்றைய வாழ்க்கையை மாத்திரம், இப்போதைய வாழ்க்கையை மாத்திரம், இந்த நிமிட வாழ்க்கையை மாத்திரம் அதிகம் ரசிக்க, கவனிக்க, கொண்டாட்டமாக செலவிட முயற்சிக்கிறார்கள். நாளைய செலவுக்கு பணம் இருக்கிறதா? உடலில் பலம் இருக்குமா? இதையெல்லாம் அவர்கள் சிறிதும் சிந்திப்பதில்லை. இன்று அது மட்டும்தான் அவர்களின் இலக்கு. யேசபேலின் இலக்கும் அதுதான். அவளும் இன்று நான் நன்றாய் இருக்க வேண்டும், நாளை நடப்பதை யார் அறிவார், என்ன இருந்தால் என்ன, என்ன நடந்தால் என்ன என்கிற எண்ணத்தில் இருந்தவர்.
அவருடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாயிருந்தது. நாளையை குறித்து கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்கள் ஆன்மா நீங்கள் இந்த உடலில் இருந்து பிரிந்த பிறகு எங்கு செல்லும் என்பதை யோசியுங்கள். எங்கு எப்படி வாழ்வீர்கள் என்பதை யோசியுங்கள். இங்கு வாழ்வதை விட வசதியாகவும் சுகமாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசியுங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருக்குள் உங்களை காத்து கொள்ளுங்கள். யேசபேலின் வாழ்க்கையிலிருந்து விலகி இருங்கள். கர்த்தர் நமக்கு என்றும் உதவி செய்வாராக. ஆமென்.